எனக்கு கல்யாணம் அட இருப்பா எடிட்டர் அதுக்குள்ள பாட்டை போட்டுருவேன். ஃபியூச்சர்ல ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆனா ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், நடக்கும். அப்போ கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சி நம்மளோட பிரைடு சிவகங்கையிலேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. நான் எந்த சர்வீஸுமே வெளியே சொல்லவே இல்லை. மெஹந்தி மட்டும்தான் என் கல்யாணத்துக்கே புக் பண்ணுறேன். அதனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணணும்னு உங்களை புக் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுங்கன்னு கேட்ட மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் நேம் எல்லாம் நம்ம மறைச்சி வச்சு எழுதியிருந்தோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க. பாவம் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தான் தெரியல. நான் போட்ட டிசைன் அவங்க பிரைடுக்கும் சரி அவங்க வீட்டில் இருந்தவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரைட்ஸ் மெய்டுமே போட்டால் உங்ககிட்ட தான் போட்டுப்பேன்னு இன்னொரு பொண்ணுமே போட்டுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளைண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக பரமக்குடிக்கு வந்தாச்சு. மெஹந்தி போடுறதுக்காக தான் போயிருந்தோம். பல நாளாக என்கொயரி பண்ணாலும் நாள் தான் அட்வான்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு மெஹந்தி போடுறதுக்கு நாள் தான் அட்வான்ஸ் போட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு நம்ம டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி கல்யாணத்துக்கும் நல்லபடியாக நீயே வந்து போட்டு கொடுத்துருமா. சமத்தா டே ஃபுல்லாக வேலை பார்த்த என்னை யார் பார்த்துப்பா, நானே பார்த்துக்கிட்டேன். எனக்கு நானே ட்ரீட். இதே மாதிரி எனக்கு இன்னொரு ட்ரீட் கிடைக்கணும்னா இதே மாதிரி உங்களுக்கு நான் மெஹந்தி போடணும்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம்.